லேட்டஸ்ட் இயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாயிருச்சு அப்படின்னு ஒரு பேச்சு வந்து நீ நானாலுமே பேச நிறைய மிஸ் பண்றோம். இன்னைக்கு அதேதான், பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா அப்பாக்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களே ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. குறிப்பாக மணப்பெண்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் ஒரு பேச்சு இருக்கிறப்ப சம்பந்தப்பட்ட மணப்பெண்கள்ட்டே கேட்போமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். தமிழ்நாட்டு பெண்கள் எந்த துறை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள்? நீ நல்லவனுக்கு வாக்குப்பட மாட்டா, நாசமா போனவனுக்கு தான் வாக்குப்படுவேன். நான் என்ன பண்றது? இது வந்து ஆசிரியர் மாப்பிள்ளை, இது வந்து மார்க்கெட்டிங் மாப்பிள்ளை. ஓகே, மார்க்கெட்டிங், சேல்ஸ், இந்த மாதிரி. ஓகே 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 ஓகே. இவர் கிராமத்து மாப்பிள்ளை, விவசாயம் மற்றும் உப தொழில்கள் செய்கிறவர், கோழி பண்ண வச்சிருக்கலாம், ஆடு பண்ண வச்சிருக்கலாம். ஓ அப்படியா விஷயம். மாப்பிள்ளை இவர் ஐடி மாப்பிள்ளை, ஐடி மற்றும் ஐடி துறை சார்ந்த பணிகள் செய்கிற நியூ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர். வந்துட்டாருல, இனிமே கலக்குதான். இவர் வந்து பிசினஸ் மாப்பிள்ளை, கோட்லாம் போட்டு விட்டுருக்காங்க. இவர் போலீஸ். அது சரி. இவர் டாக்டர், கவர்மெண்ட் மாப்பிள்ளை. இவர் நம்பால் மீடியா மாப்பிள்ளை, கேமராலாம் வச்சிருக்காப்ல. எதுக்கு வரலாம் சிங்கமா? உங்கள் கைகளில் ஒரு மாலை வழங்கப்படும். உங்கள் மாப்பிள்ளை யார் என்று நீங்கள் அதுல கழுத்துல போடலாம். நாங்க தயாரா இருக்கோம், வந்தா வாங்க, வரலைன்னா போங்க. இதுல என்னன்னா, இதன் வழியா நம்ம வீட்டுக்கும் தகவலை சொன்ன மாதிரி ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பமாவன மன்மத குஞ்சு, மல்லிகை குஞ்சு. மீடியா மாப்பிள்ளை எடுத்த உடனே மீடியா மாப்பிள்ளைக்கா என்னடா நடந்திருக்கு? நீங்க எது சூஸ் பண்ணிருக்கீங்க? பேங்கிங் சூஸ் பண்ணேன். ஒய் பேங்கிங்? ஏன்னா வந்து ஹை பெய்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். இத பத்தி இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 10 மணிக்கு போனாங்கன்னா 7-8 ஆயிடும். எப்பனாலும் நம்ம கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கலாம். போனா பேங்க்ல தான் இருப்பாரு, அப்படியே வந்துருவாரு. ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? சான்ஸே எனக்கு கிடைச்சது இல்லைங்க சார். என்னமா வேற மாதிரி சொல்றீங்க? Really amazing, 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 really really amazing. எனக்கு வந்து டீச்சர் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே டீச்சிங் ரொம்பவே நல்லா வரும். டீச்சர் மாப்பிள்ளை நல்ல யோசனையா இருக்குடா. சார் யாரு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இங்க ஏறுமா, ஹைட் கம்மியா இருக்கு. ஒரு போட்டோ எடுக்கலாம். குடுற தப்புல இவ்வளவு ஆசைப்படுது. ஒட்டாம்பர் ஒரு போடு கட்டினா கவர்மெண்ட் மாப்பிள்ளடா. காசுனாலும் கவர்மெண்ட் காசு. ஏன் கவர்மெண்ட் மாப்பிள்ளை? சார் அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க சார். யாரு? நாங்கெல்லாம் பிட் அடிச்சு படிச்சோமா? ஐடி மாப்பிள்ளைக்கு தான்ப்பா இது வரைக்கும் அதிகம், இன்ஜினியர் மாப்பிள்ளைக்கு ஆக்சுவலா இது வரைக்கும் ஒரு மாலை விழுகாது யாருக்கு. இப்போ டாக்டருக்கு என்ன விழுகலப்பா? நான் உன்னை காதலிச்சு தெருவா சுத்திட்டு வரேன், நீ காவாடி பையில கட்டிட்டு போனீங்கன்னா நான் என்ன பண்றது? நிறைய மாலைகள் வந்து ஐடி மாப்பிள்ளைக்கு தான் வந்திருக்குது, அல்லது இன்ஜினியரிங் மாப்பிள்ளை. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. அடுத்ததாக அதிக மதிப்பெண்கள் பிசினஸ்க்கு. பிசினஸ்ல வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அதுல ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு நம்புறாங்க. லிமிட்ஸ் இல்ல, நிறைய சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. என்ன நான் 100% வியாபாரி. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால கூட நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஆனா பிசினஸ் மாப்பிள்ள எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு வந்து இங்க சொன்னவங்களா இருக்காங்க. காலங்கலிகாலமாய் போச்சு. ஆச்சரியம் என்னன்னா, டாக்டர் மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு மாலை, போலீஸ் மாப்பிள்ளைக்கு ஒரு மாலை தான் கிடைச்சிருக்குது. பொறாமையா இருக்கு சாமி. அப்படியே அடிவயெல்லாம் எரியுது. பேங்க் மாப்பிள்ளைக்குலாம் ஒரு காலத்துலலாம் கழுத்து நிறைய கிடக்கணும், இப்பெல்லாம் பேங்க் மாப்பிள்ளைக்கு வாத்தியார் மாப்பிள்ளைக்கு ஒன்னே ஒண்ணுதான். இந்த திருப்பத்தை நீ எதிர்பார்க்கல இல்ல. சோ முதல் இடத்தை பெற்றிருப்பது ஐடி மாப்பிள்ளை. ஐடி அண்ட் இன்ஜினியர்ஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். பட் ரொம்ப எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, டாக்டர் மாப்பிள்ளை ஒரு மாலை தான் விழுந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. ஏன் டாக்டர் மாப்பிள்ளை வேணும்? டாக்டர் வந்து ப்ரொஃபைல் இருந்தாலே பொண்ணும் டாக்டரா தான். சோ அவங்களே எங்களை ரிஜெக்ட் பண்றாங்க. மாஸ்டர் பிளான். அவங்களுக்கு ஷிஃப்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஷிஃப்ட் இருந்துட்டே இருக்கும். அவங்கள நம்ம ஃப்ரீயாவே பார்க்க முடியும். விதமா இருக்குதுல்ல. குட் குட் குட். இன்னும் வந்து அவங்க இன்னொரு டாக்டர் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாங்க. ரெண்டாவது எப்ப பார்த்தாலும் வேலை இருக்கு. உண்மை. டாக்டர் பையன் வச்சிருக்கிற அம்மா அப்பாக்கள் நல்லா வந்து லாரியில வருமா சீருன்னு தான் கேக்குறாங்க. செய்யற வேலைக்கு கொஞ்சோண்டு நேர்மை. நாங்களே முந்திக்கிட்டு நீங்க என்ன எங்களை வேணாங்கிறது நாங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா. என்னோட பையன் ஃபாரின்ல ஐடில இருக்காரு. ஃபாரின் மாப்பிள்ளையா பொண்ணு வந்து குவியும் அப்படின்னாங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க. சரிங்க. ஸ்டார்ட் பண்ணா 80% வந்து ஃபாரினா வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. ஐடி மாப்பிள்ளைன்னா ஓகே சொல்றாங்க சார். எதிர்பார்க்குற சம்பளம் லட்சத்துக்கு மேல தான் எதிர்பார்க்கறாங்க மாசத்துக்கு. இது ஒரு சின்ன சதி திட்டம் தான். சதி திட்டம். 50,000ன்னா 50,000ல எப்படி குடும்பம் நடத்த முடியும்னு கேக்குற கண்டிஷன்ல இருக்கிறாங்க. என்னால முடியல. டயர்டா இருக்கு.
ஐடி மாப்பிள்ளை கண்டிஷன் சப்ளை. மெயினா சார் பெரியவங்க வந்து ஓன் ஹவுஸ் இருக்கணும்னு கேக்குறாங்க. இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கி கொண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் மந்த்லி 80,000 சம்பாதிக்கிறாங்க. என்ன மாசம் 80,000 சம்பாதிக்கிற பையனுக்கு அப்படின்னு கிடைக்கல. போட்டி அதிகமாயிடுச்சு. என் பையன் வந்து இப்போ பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்றான். ஆனா இவனுக்கு salary வந்து ஒரு 30 கீழ இருக்கிறதுனால வந்து பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. குடிக்க தண்ணி ரெடியா வச்சு. பையன் வந்து ஃபாரின் பேங்க்ல ஒர்க் பண்றான் சார். ஏன் வந்து அரசாங்க பேங்க்ல ஒர்க் பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஐயா பெரிய கும்முடியா. எங்க பையன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியரா இருக்கிறார். 6 இயர்ஸா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஓன் ஹவுஸ் இல்ல அப்படின்றாங்க. சார் என் பையன் கவர்மெண்ட்ல தான் வேலை பார்க்கறான். 32,000 வாங்குறான். சம்பளம் ரொம்ப கம்மி அப்படிங்கறாங்க. வேணாம் சகோதரா வேணாம். சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்க. பர் மந்த் வந்துட்டு 1 lakh salary கேட்கறாங்க. எவ்வளவு நன்றி, எவ்வளவு நெருக்கடி, எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். எங்களுக்கும் சொந்த வீடு இல்லைங்க சார். ஆனா பையன் வந்து 2 lakhs நியர் salary வாங்குறாரு. வெரி குட் வெரி குட். நீங்க இவ்வளவு salary வாங்குறவங்க ஏன் வீடு வாங்காம இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. என்னோட பையன் வந்து டாக்டர். பொண்ணுங்களும் என்ன டாக்டர் பொண்ணுங்க தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இத பெரிய மனுஷனுக்கும் சல்லி உள்ள வித்தியாசம். நான் என்ன கேக்குறேன், நீங்க டாக்டர் பொண்ணு எதிர்பார்க்கறீங்க? பொண்ணு பையன் 2 பேரும் டாக்டர். என் மருமகனும் டாக்டர். இத போய் ஐசியமா சொல்லிட்டு இருக்கீங்க லூசு. சோ மருமகளையும் டாக்டர் ஆக்கிட்டோம்னா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிடல் கட்டி அடுத்த ஜெனரேஷன் டாக்டர் ஆக்கிடலாம். நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. பெண்களுடைய டிமாண்ட் எல்லாம் வெளிப்படையா இருக்கு. ஆண் பிள்ளைகள் வைத்திருக்கும் டிமாண்ட் எல்லாம் உள்ளுக்குள்ள அழுத்தமா ரகசியமா இருக்கு. இத நம்ம கண்டுபிடிக்க வேணாமா? இத களை எடுக்க வேணாமா? உங்க பையன் எனக்கு ரெடியா இருக்கிறாரு இருக்காரு. என்ன வயசு? அதான் 30 வயசு. இந்த அருக்கு பொண்ணு 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும். நான் டாக்டர் பொண்ணு தான் சார். என்னடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர். 50,000 சம்பாதிக்கிற உங்க பையனுக்கு உங்களை விட ஃபினான்ஷியலி லோவா இருக்கிற ஒரு ஃபேமிலி ஓகே சொல்வீங்க? இப்ப வேங்க அவன் வாயில வாழைப்பழம். அப்ப நான் 30,000 வாங்குறேன்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மாப்பிள்ளை வேணும்னா வேணும் தான். இழுவ வலுவா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டு பசங்க எல்லாருமே டிமாண்ட் வைக்குவாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லாதம்மா. நீ நான் என்ன கேனியனா? இல்லையா? நான் என்ன முட்டாளா? அதே மாதிரி நீங்க பொதுவா சொல்லாதீங்க. பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. சபாஸ் சபாஸ் மாமா சபா. ஏன் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லையா? 30,000 சம்பாதிக்கிற பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகலையா? அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்ல. அந்த ஃபேமிலிஸ்லயும் இங்க டிமாண்ட் வைக்கிறது நியாயம் அப்படின்னா நாங்க டிமாண்ட் வைக்கிறது நியாயம். நான் ரன்னிங்ல போறாங்கயா. ஒருத்தல ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எனக்கு வந்து 30 அலைன்ஸ் பக்கம் வந்திருக்குங்க சார். எல்லாமே ஏஜ்டு பர்சன். அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளான. அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எனக்கு வந்து பொண்ணே கிடைக்கல. ஏன் என்ன மாதிரி பொண்ணு நீங்க ஏன் சூஸ் பண்ண மாட்டேன்றீங்க? தமிழ்நாடு எத்திசையில் செல்லுகிறதோ அந்த தமிழகத்துடைய பெண்களும் அத்திசையில் செல்லுகிறார்கள். அவ்வளவுதானே. என்ன தமாஷா பேசுறாரு பாரியா? ஏன் சொந்த வீடு இருக்கணும்னு எதிர்பார்க்க? அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க வந்து நினைக்கிறாங்க சார் பொண்ணு வீட்ல. இப்ப மட்டும் ஏன் பொண்ணு வீட்லங்கிறீங்க? வீடெல்லாம் போய் கேட்கலாமா? நானே சம்பாதிக்கிறேன், அசிங்கமா இருக்கு, இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படி கேட்க வேண்டியது. சாம்பார் ஆப் எனக்கு பசங்களை கேட்க சொல்லி நானும் சொல்லியிருக்கேன். பொண்ணு படிச்சிருக்கு, பொண்ணுகிட்ட ஏமா இவ்வளவு நகை கேட்கறேன், நீ படிச்ச பையன் கேட்கணும்லப்பான்னு இதே நீ ஆனா பேசி. இவன் கரெக்டான ஆளியா? நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம்.